நான் ஸ்கூல் டேஸ்லேயே இவரை மீட் பண்ணியிருக்கேன். இது எனக்கே மறந்து போச்சு. நான் ஸ்கூல் டேஸ்னா அப்புறம் சின்ன பையன் தானே. நான் ஸ்கூல் டேஸில் ஸ்கூல்மேட்ஸில் ஒன் ஆஃப் த ஸ்கூல்மேட்டு வந்து கிளாஸ்மேட் வந்து என்னோடய கசின். அவன் வந்தான். வந்து அப்படியே ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குறான். பார்த்துட்டு நடுவில் ஏய் இவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். சரத்குமார். இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்றான் அவன். விட்றா அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட் கிட்டலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரவி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. என்ன பெசன்ட் நகர் அந்த பொண்ணு பேர் சொல்கிறான். ஒரு பொண்ணு பேர் சொல்லிட்டு குட் மார்னிங் அங்கிள்னு சொல்லிட்டு இருப்போமே அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து குட் மார்னிங் என்ன திடீர்னு அங்கிள்ன்றீங்க அப்படின்னாரு. யார் நீங்கள் பெசன்ட் நகரில் அவங்க பேர் சொல்ல வேணாம். அவங்க வீட்டு மாடியில் நீங்கள் டெனண்ட்டாக இருந்தீங்களா? ஆமாம் அப்படின்னு. அவங்கள நீங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் துணைக்கு போவீங்களா? ஆமாம். அப்போ எதிர்க்கு ஒரு 5-6 பேர் பசங்க சைக்கிளில் வருவாங்க. உங்களுக்கு குட் மார்னிங் அங்கிள்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாம். அந்த 5 பசங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் இந்த பொண்ணை அவங்க அம்மா என்ன அனுப்பிச்சாங்க. அந்த 5 பசங்க நாங்கள் தான். இதில் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வாஸ் இன் லவ் வித் தட் கேர்ள். நாங்கள் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போவோம். அதனால பஸ் ஸ்டாண்ட்ல போய் பத்திரமா அனுப்புவாங்க. அதுக்கு அந்த ஓனர் ஆஃப் தட் ஹவுஸ் வந்து அவங்க லேடியும் அப்பாவும் அம்மா வந்து இவர் வந்து அப்ப சும்மா பைல்வான் மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு டென்னிஸுக்கு போவார். இப்போ டென்னிஸ் ராக்கெட் எடுத்துட்டு இவர் போறதுக்கு முன்னாடி இவரை வந்து பசங்க வந்து ஒரே வந்து லெட்டர் கொடுக்கறது அது கொடுக்கறது பேசுறது ஒரே பிரச்சனையா இருக்கு. நீங்க அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் நீங்க கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு நீங்க அப்படியே போயிடுங்களா அப்படின்ட்டு சொன்னாங்க. இதை கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஐயோ என்னடா திடீர்னு யாரோ பைல்வான்லாம் கூட அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஒதுக்குறோம். ஒரு நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு. இனிமே முடியாது, இவரை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து வரும்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்குது குட் மார்னிங் அங்கிள் சொல்லி இவரை ஃப்ரெண்ட்ஷிப் முடிக்கிறது. அந்த அங்கிள் தான் கடைசியில் என் படத்தில் ஹீரோ. அந்த பொண்ணோட லைஃப்பை காப்பாற்றின அந்த காலத்திலேயே பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இவர். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட சுற்றின்னு இருக்காரு. அப்புறம் நாங்கள் எப்படி லெட்டர் கொடுப்போம், எங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அந்த பொண்ணுக்கு வேறு இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கும் வேறு கல்யாணம் ஆயிடுச்சு. அதை பற்றி இல்லை. இவரை விட்டுட்டு நான் எல்லா சீனும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். கடைசியாக ஒரு 4 நாள் மட்டும் இவரை வர வச்சு ஷூட் பண்ணால் படம் ஓவர். 25 நாள் ஷூட் பண்ணிட்டேன். 29 நாளில் முடிக்கணும். அப்போ வர்றாரு ஃபர்ஸ்ட் டே நம்ம படத்து ஷூட்டிங்க்கு. நான் கனல் கண்ணனை புக் பண்ணிட்டேன். நைட் எஃபெக்ட் ஷூட்டிங்னா ஈவினிங் 6 to 2 வரைக்கும் என்னோட கால் ஷீட். 6 o'clock ஈவினிங் வர வேண்டியவர் எத்தனை மணிக்கு வந்தால் உங்களுக்கு கோபம் வரும்? 2 மணிக்கு வந்தாரு கேள்விப்பட்டேன். 3 மணிக்கு வர்றாரு வெடிகாலம்புறம். கால் ஷீட்டே முடிஞ்சிச்சு. எனக்கு அங்கே மீட்டர் வேறு ஏறுது. அது வரைக்கும் வேற ஏதோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் 3 மணிக்கு மேலே எனக்கு இருக்கிறத மிச்சத்தையும் டூப்பை வச்சு எடுறாரு. வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரும். அப்போ வர்றாரு அவரு. போ சொல்றா அவரு அப்படின்னு. அவரோட போ சொல்லு, நான் இங்கே தான் இருப்பேன். ஒரே தகராறு. என்ன இத்தனை மணிக்கு வந்தா என்ன? இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணோம். இப்போ எங்களை வந்து ஆண்டடா வெயிட் பண்ண சொல்றாரு. வேற ஒரு ஷூட்டிங் இப்படி போட்டு வரல. இவ்வளோ கஷ்டப்பட்டு கழுத்தில் வந்து இந்த பேண்டு, நான் அந்த பேண்டோடய நடிக்க வச்சிருக்கேன் அவரை. அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியும் கழுத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியும். அப்படி தகராறு பயங்கரம். நான் போ சொல்லி அப்புறமா நான் என்ன நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு கனல் கண்ணை வந்து ஃபுல்லாக நல்லா பண்ணான். அதனால தான் அவனை அடுத்த படத்தில் அவனை மாஸ்டர் ஆக்கிட்டேன் கனல் கண்ணனை. ஸோ அப்படி நடந்தது. ஆனால் போகும்போது ஒன்னா இவர் அப்போ ஒரு ஃபியட் வச்சிருப்பாரு. ட்ராப் பண்றீங்களான்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா என்ன அப்புறம் செல்ஃப் டிரைவிங் என்ன வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு போனாரு. போற வழியிலெல்லாம் ஜாலியாக பேசிட்டு போனோம். அப்படி ஒரு தகராறுல ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கு முன்னாடி பழக்கம் இருக்கு.